8 நாட்களுக்கு பிறகு பேச்சிப்பாறை அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பீட்டர் ஜெரால்டிடம் கேட்கலாம். பீட்டர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இருந்தாலும் கடந்த ஒரு வாரமாக கனமழை என்பது நீடித்து வந்தது. இதைத் தொடர்ந்து பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்தது. கனமழை காரணமாகவும் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்ததை தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையிலிருந்து கடந்த 19ஆம் தேதி முதல் கட்டமாக 500 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தொடர்ந்து மழையின் அளவு அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து திருப்பரப்பு அருகில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியதால் பேரூராட்சி நிர்வாகம் திருப்பரப்பு அருகே கடந்த 19ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த தடையானது தொடர்ந்து இன்றோட நேற்று வரை 8 நாட்களாக நீடித்தது. இந்த நிலையில் பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவது நிறுத்தப்பட்டதுடன் நேற்று மாவட்டத்திலும் நேற்று முன்தினம் குறைந்தபட்சமாக மழைகள் பதிவாகியுள்ளது. உள்ளங்கனாவளையை பொறுத்தவரையில் 16 மில்லிமீட்டர் மழையும், நீர்நிலை பொறுத்தவரை 6 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் குறைந்த அளவே மழை பதிவாகியிருந்தது. இதனால் அணையில் நீர்மரத்து குறைந்ததுடன் மழையின் அளவும் குறைந்ததை தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. மழையின் அளவு குறைந்ததை தொடர்ந்து திருப்பரப்பரியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று காலை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பகுதியிலிருந்து கோடை விடுமுறை ஒட்டி வந்த சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளிக்க முடியாமல் கடந்த 8 நாட்களாக கவலையுடனே திரும்பி சென்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி பீட்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.